பிளாக் காஃபிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரொம்ப லைக் பண்ணது வந்து கொத்தமல்லி காஃபிங்க. இப்போ எல்லா காஃபியும் வேண்டியதில்ல. கொத்தமல்லி காஃபி இருந்தா போதும் அப்படிங்கிற மாரி தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்ச நாளா நாங்க குடிக்கிறதுனால அது வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கொத்தமல்லி அரைச்சு வச்ச கொத்தமல்லி வந்து முடிஞ்சிருச்சு. சரி அத நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, அப்பப்போ டீ போட்டு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குமேன்ட்டு அத ரெடி பண்ணுனேன். அப்புறம் இன்னைக்கு ஃபுல் டே பார்த்தீங்கன்னா, வேலை கரெக்ட்டா இருந்துச்சுங்க. அடுத்தடுத்து ஸ்நாக்ஸுக்கு வந்து பாப்கார்ன் வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு, அத கொஞ்சம் ரெடி பண்ணோம். அது வாங்கி சரி ஒரு 2 வீக்ஸா இருந்துச்சு. சரி செய்யாமயே சரி பண்ணிறலாம். அத வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸா சாப்பிடலாமே அப்படின்ட்டு, அதையும் போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மொளகா பார்த்தீங்கன்னா 1 வீக் ஆயிடுச்சுங்க வாங்கிட்டு வந்து. அத வந்து இது பண்ணி வைக்கணும் அப்படின்னு நெனைக்கிறது, அதுக்கப்புறம் அதுக்கு டைம் இல்லாம அப்புறம் செய்யலான்ட்டு இருந்தது. அப்புறம் இங்க வேற வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சுங்க. அதனால சரி கொஞ்சம் கூலிங் கிளைமேட்டா இருக்கிறதுக்கு, நம்ம வந்து மழையெல்லாம் எதிர்பார்க்கறது ரொம்ப சிரமம் இல்லைங்களா? அதனால நம்மளே நம்ம கூலிங்கா வச்சுக்கிறது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால வந்து அவங்க வெயில்ல வெளியில போயிட்டு வர்றதுக்கு சரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? ஓரளவுக்கு சரி இந்த வெந்தயம் இந்த மாதிரிலாம் அரைச்சு அவங்க குளிச்சாங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு உடம்பு கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் அப்படின்ட்டு, அத வந்து 2 நாளா நினச்சிட்டே இருந்தேன் பண்ணலான்ட்டு. சரி இன்னைக்கு கண்டிப்பா அத ஊற வச்சு அரைச்சு குடுத்துட்டோம்னா, ஈவினிங் வரும்போது அவங்க குளிச்சுட்டு அத தேய்ச்சு குளிக்கும்போது உடம்பு வந்து எவ்வளோ ஹீட்டா இருந்தாலும் அது கொஞ்சம் ஓரளவுக்கு கூலிங்கா வச்சு குடுக்கும். ஸோ அதுக்காக வந்து வெந்தயம்லாம் ஊற வச்சுட்டு, அந்த மிளகாய் ரொம்ப நான் ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சுங்க. அத வாங்கிட்டு வந்து வச்சு காம்பு கிள்ளி பாக்ஸில் போடணும்னு நினைக்கிறது அதுக்குண்டான டைமே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த வேலையும் நாங்கள் முடித்தோம். நானும் அக்காவும் வந்து அந்த காம்பெல்லாம் கிள்ளி வச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான்வெஜ் நம்ம என்ன செய்யலாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி மீன் மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்து செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நீ ஈவினிங் வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு. எல்லாம் போய் முடிச்சு ஈவினிங் மீன் மார்க்கெட் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா நண்டு சூப்பராக வச்சுட்டு இருந்தாங்க. சரி நண்டு சூப் வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சோம். சரி இல்லை வேண்டாம் நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம் நண்டு சூப்பு. இப்போ மீனே வாங்கி பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபைனலி மீனே வாங்கிட்டு வந்துட்டோம். மீன் பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து மிளகு அரைச்சி குழம்பு வச்சாங்க. நான் மீனை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன். வந்ததையும் மீனெல்லாம் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவர் பார்த்திங்கன்னா மசாலாலாம் போட்டு வச்சுட்டாரு. அண்ணன் வந்து மிளகெல்லாம் அரைச்சி கொடுத்து நல்லா மீன் குழம்பு சூப்பராக ஒன்று ஒரு டேஸ்ட்டாக ஒரு மீன் குழம்பு வச்சுட்டாரு. நான் மசாலா போட்டது அதெல்லாம் மீனெல்லாம் பொரிச்சிட்டு ஃபைனலி மீனோட செம்மையான ஒரு மீன் சமையல் அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க. நைட்டு டின்னர் வந்து சூப்பராக போச்சு. நம்ம வந்து சின்ன வயசில் எதிர்பார்க்குறத விட எதிர்பார்த்தது சில டைம் கிடைக்காம போயிருக்கும். பட் அதே பேர் நம்ம வந்து இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கல. அட இவ்வளோதானா, இந்த விஷயத்துக்கு தான் நம்ம அவ்வளோ ஆசைப்பட்டோமா, அடச்சே போ இது நம்ம இதுக்காக நம்ம ரொம்ப ஏங்கியிருக்கோமே, இப்போ நம்ம கையில் இருக்க அதை அனுபவிக்க முடியல, அது நமக்கு வந்து பிடிக்காம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சின்ன வயசில் பிடிச்சது இப்போ பிடிக்காம இருக்கும். இப்போ பிடிக்கிற விஷயம் சின்ன வயசில் பிடிக்காம இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ எங்கள் வீடியோஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணால் ரொம்ப நன்றி.